பசங்களா, நாளைக்கு நம்ம ஸ்கூல்ல குக்கிங் காம்படிஷன் இருக்குல்ல. இதுல நீங்க எல்லாரும் உங்க பேரண்ட்ஸோட சேர்ந்து கலந்துக்கணும், புரியுதா? ஏதாவது ஒரு டிஷ், அது உங்களுக்கு பிடிச்சதா கூட இருக்கலாம். அதை சமைக்கிறதுக்கு உங்களோட பேரண்ட்ஸ் உங்களுக்கு உதவியா பக்கத்துல நிப்பாங்க. சண்டோ, யாரு ரொம்ப டேஸ்டியா சமைச்சு காட்டுறாங்களோ அவங்க தான் இந்த காம்படிஷனோட வின்னர், புரிஞ்சுதா? சார், நான் டாய்லெட் போணும் சார். அப்படி என்னத்த சாப்பிட்ட காலையில? அப்படி ஒண்ணு இருக்கால. நீ முதல்ல கிளம்புல, அந்த பேரை கேட்டதுக்கு வயிறு கலக்குது எனக்கு. ஏய், நீ நல்லா இருக்கல? நான் நல்லதா இருக்கேன். ஆனா ஹாப்பி வீட்ல இத பத்தி எதுவும் சொல்லாத. நீ டாய்லெட் போன விஷயத்தை நானு யார்கிட்டயும் சொல்ல மாட்டேப்பா. அட, அத சொல்லல. குக்கிங் காம்படிஷன் பத்தி எதுவும் சொல்லிடாத. ஒருவேளை ஆன்ட்டிக்கு இது தெரிஞ்சது அவங்க கண்டிப்பா இதுல நீ கலந்துப்பாங்க. டென்ஷன் ஆகாதப்பா. யாரும் ஆன்ட்டியோட சமையல சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா ஹாப்பி இத சீக்ரெட்டா வச்சிருப்பான். நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. பினாக்கு தங்கம், சீக்கிரமா ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. நான் உங்களுக்காக பாவக்கால சாக்லேட் செஞ்சு வச்சிருக்கேன். இன்னையிலிருந்து டயட்டை ஸ்டார்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சோ இந்த வீட்ல இனிமே எனக்கு சாப்பாடே வேண்டாம். இன்னைக்கு பினாக்கிக்கு கூட வயிறு சரியில்லை. இவனோட சாரு குக்கிங் காம்படிஷனை பத்தி சொன்ன உடனே இவன் பாத்ரூமுக்கு ஓடி போயிட்டான். குக்கிங் காம்படிஷனா என்ற கண்ட வந்த உடனே சொல்லப்படாதா? ஓ, அது ஆன்ட்டி, அது டீம் காம்படிஷன். பசங்களும் அவங்க பேரண்ட்ஸும் ஒன்னா சேர்ந்து கலந்துக்கணும். நமக்கு தான் குக்கிங்கே வராதே, அதனால நாம எப்படி இந்த காம்படிஷன்ல கலந்துக்க முடியாது. அதான் சொல்லல. நீ ஒண்ணும் பண்ண வேணாம் தங்கம். சும்மா ஆன்ட்டி பக்கத்துல நின்னா மட்டும் போதும். மத்தது எல்லாத்தையும் நான் ஒருத்தியா பாத்துக்குவேன். பி பாசிட்டிவ் கைஸ். ஆன்ட்டி கண்டிப்பா ஜெயிக்க முடியும். ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறதுக்கு உங்க ஆன்ட்டி செஞ்ச சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு அந்த ஜட்ஜ் உயிரோட இருக்கணுமே. ஆஹா, இத நான் சிரிக்கிறதுக்காக சொல்லல, இதுதான் உண்மை, உண்மையிலும் உண்மை. இப்போ நாம தான் ஏதாவது செஞ்சாகணும். நீ செய்ய முறுக்கிக்கிட்டு. சரியா சொன்னீங்க. நான் ஆன்ட்டி கூட சேர்ந்து டேபிள் கிட்ட நிக்க போது எனக்கு நீங்க ஒரு நல்ல ரெசிபியை படிச்சு சொல்லுங்க. நாம ஆன்ட்டிக்கு தெரியாமலே ஒரு சூப்பர் டிஷ் சமைச்சு முடிச்சிருவோம். இப்ப சொல்லுங்க, எனக்கு யார் ஹெல்ப் பண்றது? எங்க மம்மியோட குக்கிங்க பார்த்தா காம்படிஷனுக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருமே பயந்தே போயிடுவாங்க. எங்க ஆன்ட்டி கூட சூப்பரா சமைப்பாங்க தெரியுமா? எல்லாம் சைலண்டா இருங்களே, இல்லனா ஆப்சென்ட் போட்டுருவாங்களே. சாரி, உங்க எல்லாருக்கும் 1 மணி நேரம் டைம் கொடுக்கறதுல அதுக்குள்ள சமைச்சு முடிக்கணும். சமைக்கிறவங்க எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்க போகுதுல, ஆரம்பிங்க.
பாவக்காய போட்டாச்சு, 4 வேப்பிலையும் உருவி போட்டாச்சு, 2 கத்திரிக்காயும் போட்டாச்சு, இது கூட கொஞ்சம் சாக்லேட் சாஸையும் ஊத்தியாச்சு. இப்போ இதுல நான் தனியா தூளும் மிளகாய் தூளும் சேர்க்க போறேன். அடடடடா, இந்த ஆண்டி என்னப்பா நிறுத்தவே மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை இப்படியே போய்கிட்டு இருந்தா அப்புறம் என்னோட மானம் கப்பல் ஏறி போயிடுமேப்பா. இப்ப நான் தான் ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணும். இதுல நான் எவ்வளவு உப்பு போட போறேன்னா யாராவது டேஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்க ஓடியே போயிடுற அளவுக்கு இன்னைக்கு நாங்க தான் ஜெயிக்க போறோம். எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆன்ட்டியோட டிஷ் வாயில வைக்க முடியல. இப்ப நீங்க எல்லாரும் வெளிய வந்தே ஆகணும். எனக்கு வந்து உதவி செய்யுங்க. இப்ப எங்க ஆன்ட்டி மத்த டிஷ்ஷ கண்ணை கட்டிக்கிட்டே சமைப்பாங்க. கை தட்டுங்க. எல்லாரும் வெளிய வாங்க. மம்மி, நீங்க டிஷ் செய்யுங்க, நான் போய் பினாக்கி ஒரு வழி பண்றேன். என்ன பண்ற பண்ணி? உனக்கு ஒண்ணாகலையே. எல்லா போட்டிக்காரங்களும் சொல்றத கேளுங்களேன். நீங்க சமைச்சு முடிக்கிறதுக்கு உங்ககிட்ட இன்னும் சரியா மிச்சம் இருக்கிறது 5 நிமிஷம் தான்ல. சீக்கிரமா சமைச்சிருங்க. இதுதான் நம்மளோட ஃபைனல் டச். இப்போ நம்மளோட டேஸ்டி டிஷ் ரெடி. இதான் என்ற மேஜிக்கல் டச். டட்டடாங். ஏலே போதும், டைம் முடிஞ்சு போச்சுல்ல. போட்டிக்காரங்க எல்லாரும் டேபிளை விட்டு 2 அடி பின்னாடி தள்ளி நில்லுங்கல்ல. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அடேங்கப்பா, வாசனையே சும்மா கும்முன்னு இருக்கு. பரவாயில்லையே, நிறைய ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள போட்டு பின்னிட்டீங்க. இந்த டிஷ்ஷோட பேர் என்ன? அதுங்க மிக்சர் காய்கறி கறி. அடேங்க அப்பா, இந்த பேரு பிரமாதமா இருக்கு கண்ணே. சபாஸ் பினாக்கி. இன்றைய வின்னர் யாருன்னா
vs சூரி அப்புறம் பினாக்கி. என்னது அப்படின்னு அவங்க தான் வின்னரா? என்னம்மா இதெல்லாம் என்னது? சண்டு பண்ணா வா நம்ம இங்கிருந்து கிளம்பலாம். இன்னைக்கு ஒரு வழியா நான் தப்பிச்சிட்டேன். ஆனா இதுல பெரிய டேஞ்சரும் அடங்கி இருக்கு. இதுல ஜெயிச்சதால ஆன்ட்டி வீட்ல விதவிதமா செய்ய போறாங்க. இல்ல